திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர். இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக் களத்தில் ஜனாதிபதி அனுர. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஜனநாயகத்தின் முற்றுப்புள்ளியாகும். GL பீரிஸ் தெரிவிப்பு. சஜித் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரு குழுக்களிடையே குழப்பம். அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர். ஜனாதிபதி வசிக்கும் பகுதிகளிலேயே படுகொலைகள். நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனம். அக்குறைகொட துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 4 பேர் அடையாளம். நாளை நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து விலக சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். அனூர தொடர்பில் சந்திரிகாவின் உருக்கமான பதிவு பகிர்ந்துள்ள புகைப்படம். சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விசேட பாதுகாப்பு ஏற்பாடு. இலங்கை வருகின்றார் பிரித்தானிய துணை பிரதமர். டிஜிட்டல் முறை அடையாள அட்டை இலங்கையில் வரவுள்ள புதிய நடைமுறை. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பமான நிலையில் மன்னாரிற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு விஜயம் செய்தார். இதன்போது பிரதமர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற விசேட சிவதேவி பூஜையில் கலந்து கொண்டார். அம்மா
இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை காண கொழும்பில் உள்ள பிரேமதாச மைதானத்திற்கு வருகை தந்திருந்தார். எதிர்பார்ப்பை கூட்டியுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஆரம்பமாகியுள்ளது. T20 உலகக்கோப்பையில் கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று களத்தடுப்பை தீர்மானித்துள்ளது. T20 உலகக்கோப்பை ஆரம்பமாகிய நிலையில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் அணி மறுப்பு தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற நட்பு நாடுகளின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டும் பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட பாகிஸ்தான் ஆண்கள் அணியை அனுமதித்தது. T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட பாகிஸ்தான் தனது ஆண்கள் அணியை அனுமதித்தமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது போட்டி நடைபெறும் மைதானத்திற்கு அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்துள்ளார். சூரியவெவ அந்திரவெல பகுதியில் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இரு குழுக்களிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்கள் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. ஒருவர் சட்டமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். பின்னர் ஏற்பாட்டாளர்கள் கேள்விகளை எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த ஒரு குழுவையும் கூட்டம் நடந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். அங்குதான் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சூரியவெவ் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர். அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினர் குழுவொன்று வந்து கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டுகின்றனர். தனது சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான அனுர பண்டாரநாயக்க தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உருக்கமான பதிவொன்றை இட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக பக்கத்தில் பழைய புகைப்படம் ஒன்றுடன் உருக்கமான செய்தியை பதிவிட்டுள்ளார். அதில் அனுர உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு 77 வயது இருக்கும். அனுரவின் ஆத்மா சாந்தியடையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் பிரதமரும் SWRD பண்டாரநாயக்க மற்றும் ஸ்ரீமாப பண்டாரநாயக்க ஆகியோருக்கு 1949 2/15 அன்று பிறந்த மகன் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டாலும் ஜனாதிபதி வசிக்கும் பௌதிக்கு அருகிலேயே பட்டப்பகலில் படுகொலைகள் அரங்கேறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தவர் கடந்த காலங்களில் தினசரி துப்பாக்கிச்சூடுகளை தடுத்துவிட்டோம் என அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வசிக்கும் பெலவத்தை பகுதியிலேயே தனது மனைவியுடன் சென்ற சட்டத்திரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்திரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் இந்த நாட்டில் சாதாரண குடிமகனின் பாதுகாப்பு நிலை குறித்து எதனை பேசுவது என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்திரணிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சாடிய நாமல் ராஜபக்ச வைத்தியர்கள் தமது உரிமைகளுக்காக போராடினால் மக்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் அச்சுறுத்துவது மக்களை தூண்டிவிட்டு வைத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒரு சூழ்ச்சி என தெரிவித்தார். அண்மை காலங்களில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே கொலைகள் நடப்பதையும் சட்டத்திரணிகள் தாக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியவர் இவை அனைத்தும் நீதித்துறை மற்றும் சட்ட ஒழுங்கின் வீழ்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகுரலுவின் கொலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்க தரப்பினர் விமர்சிப்பதன் மூலம் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அராஜகத்தை நியாயப்படுத்தவும் அரசாங்கம் முயல்வதாக அவர் குற்றம் சுமத்தினார். கஞ்சா தோட்டங்களை முற்றுகையிடச் செல்லும் போலீசாரை தாக்கும் பின்னணியை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபையில் உள்ளதாகவும் 88 தொடக்கம் 89 கால பகுதியில் வன்முறை அரசியலில் ஈடுபட்டவர்கள் இன்று ஆட்சியில் இருப்பதால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி அடக்குமுறை மட்டுமே என்று அவர் கூறினார். வைத்தியர்களையும் சட்டத்திறனிகளையும் வர்த்தகர்களையும் பயமுறுத்தி ஆட்சியை தொடரலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது என அவர் மேலும் தெரிவித்தார்.
அக்குறைகுட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 நபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு 12 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டார். இந்த குற்றவாளிகள் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் தீப்பற்றிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இது தொடர்பாக ஊடகங்களில் எவ்வளவு தகவல்கள் வெளியானாலும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே நாம் இதனை உறுதிப்படுத்துவோம். எமக்கு அவ்வாறு தோன்றினாலும் இது 100% அந்த வாகனம் தான் என்று நம்மால் கூற முடியாது. இந்த சம்பவத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 மாத்திரம் தொடர்பு படவில்லை. இதில் தொடர்புடைய இன்னும் பல நபர்கள் உள்ளனர். இது தொடர்பாக 4 நபர்கள் குறித்து நமக்கு வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வருவதற்கு முன்னர் மற்றொரு தகவல் கிடைத்தது. இன்னும் ஒரு சில நாட்களில் இதனை தீர்க்க முடியும் என நம்புகின்றோம். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர். சட்டத்தரணி தொடர்பாக போலீசார் என்ற ரீதியில் நாம் அதனை உத்தியபூர்வமாக அறிவிக்கவில்லை. சில விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்யப்பட்டன. நாம் அந்த தகவல்களை 100% அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை. இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் நுணுக்கமானவை. தற்போது பெருமளவிலான பணிகள் நிறைவடைந்துள்ளன. வெளியிடக்கூடிய விடயங்களை மாத்திரமே நான் வெளியிடுகின்றேன். சில விடயங்களை வெளியிட்டால் அதனை விசாரணைக்கு தடையாக அமையலாம். சில விடயங்கள் நாம் நிராகரிக்கவில்லை. அது உண்மையாக அல்லது பொய்யாகவோ இருக்கலாம். ஒரு சட்டத்திறனி எந்த ஒரு குற்றவாளிக்காகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியும். அவர் முன்னிலையான வழக்குகள் குறித்து நாம் விசாரணை நடாத்தி வருகின்றோம். குறித்த சட்டத்திறனி குறிப்பிட்ட சந்தேக நபருக்காக அல்லது குற்றவாளிக்காக முன்னிலையாவது குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தவில்லை என்று நேரடியாக கூற முடியாது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே நாம் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றார். நாளை நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீப் அமரசூரிய தெரிவித்துள்ளார். 14 வருடங்களுக்கு பின்னர் இன்று நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்திலேயே அந்த சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதில் சுமார் 3500 சட்டத்திறனிகள் கலந்து கொண்டதுடன் ஒரு பகுதியினர் சூம் தொழில்நுட்பம் ஊடாக இக்கூட்டத்தில் இணைந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது அக்குறைகுட பகுதியில் சட்டத்திறனி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பல விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி தற்போது நாட்டில் நிலவும் படுகொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான யோசனைகளை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர குற்றத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசார் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூகமயப்படுத்துவது அல்லது அவற்றை உண்மை என சித்தரிப்பது தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சங்கம் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைவர் மேலும் தெரிவித்தார். காட்டிக் கொடுப்புகளாலும் சோர்ந்து போன அரசியலாலும் சொந்த நிலத்தில் இருந்த மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த சொல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் வடக்கில் மணலாறு எவ்வாறு குறிவைக்கப்பட்டதோ அதேபோல் இன்று மட்டக்களப்பில் காரமுனை மண் இலக்காக மாற்றப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் காரமுனையில் நடைபெற்று வரும் செயற்பாடுகளையும் அந்த கிராமத்தில் தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்திற்கான ஆதாரங்களை முன்வைத்து அம்மக்களின் நில உரிமையை மீட்டுத் தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வலுவான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனது கடுமையான கண்டனத்தையும் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மாங்கனி தெற்கு கிராம அலுவலர் பிரிவுக்கு நேரடியாக சென்று மக்களுடன் கலந்துரையாடியவர்களுக்கு தெளிவூட்டியுள்ளார். இதன்போது கடந்த காலங்களில் தரகு அரசியல் செய்த ஒரு அரசியல்வாதி மாங்கனியில் இருந்த மக்களிடம் உறுதி பத்திரங்களை பெற்றுத் தருவதாக கூறி அவர்களிடமிருந்து பத்திரங்களின் நகல் பிரதிகளை பெற்றுச் சென்றதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த நகல் பத்திரங்கள் மக்களிடம் திருப்பிக் கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவித்தனர். அத்துடன் அங்கு கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகள் தங்களது சொத்து சலுகைகளுக்காக மாற்று சமூகத்திடம் மண்டியிட்டதுடன் இன்று காரமுனை நிலம் சூறையாடப்படுவதற்கு அவர்களது ஒழுக்கமற்ற செயற்பாடுகளும் காரணம் என குற்றம் சாட்டினார். அதேபோன்று அந்த பிரதேசத்தை அண்டி வாழும் சிலர் பணத்திற்காக தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பிரதேச செயலகத்துடன் இணைந்து செயற்படும் பெண் உறுப்பினர்களுக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி வழியாக மாற்று சமூகத்திடமிருந்து மிரட்டல் செய்திகள் வருவதாகவும் வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் ஊழல் வழியில் செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் செயற்பாடுகளை நாடாளுமன்ற புகார் பிரிவுக்கு அறிவிக்கவும் ஆவணப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அச்சுறுத்தலுக்குள்ளான பெண் சமூக செயற்பாட்டாளர் இதுகுறித்து முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதியில் வெட்டப்பட்ட காடுகளையும் அங்குள்ள தமிழர் வழிபாட்டு கோவிலையும் பார்வையிட அவர் களவிச்சயம் மேற்கொண்டார். அப்போது அங்கு சில காடழிப்பு குழுக்கள் மற்றும் விசமிகள் குறித்த இடத்தை பார்வையிட தடுக்க முயன்றதுடன் மக்கள் ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்தலும் விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
புத்தளம் ரயில் பாதையான ரயில் சேவைகள் நாளை முதல் புத்தளம் ரயில் நிலையம் வரை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய நாளை முதல் புத்தளம் ரயில் பாதை முழுமையாக திறக்கப்பட உள்ளதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து புத்தளம் வரை ரயில்கள் இயக்கப்படும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த பாதையிலான பயணிகள் ரயில் சேவைகள் பல கட்டங்களின் கீழ் நீர்கொழும்பு கொச்சிக்கடை நாத்தாண்டிய குடாம்பு ஆகிய ரயில் நிலையங்கள் வரை நீடிக்கப்பட்டிருந்தன. இறுதியாக டிசம்பர் 29ஆம் தேதி சிலாபம் ரயில் நிலையம் வரை சேவைகள் நீடிக்கப்பட்டன. சிலாபம் மற்றும் புத்தளம் ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைந்துள்ள பத்துலோயா பாலத்திற்கு அருகில் ரயில் பாதை நீரில் அடித்துச் செல்லப்பட்டமை, தில்லடைய உப ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டமை, மாணவன்கம உப ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள பல இடங்களில் தெதுருயாவினால் ரயில் பாதைக்கு கீழ்ப்பகுதி அரைப்புக்குள்ளானமை போன்ற பாரிய அனர்த்தங்கள் காரணமாகவே புத்தளம் வரையான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாளை முதல் பயணிகள் ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் இதுவரை மக்கள் அனுபவித்த ஜனநாயக உரிமைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையக்கூடும் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஊடக சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் அமைதியான முறையில் கூடும் சுதந்திரம் ஆகியவற்றுக்கு இந்த சட்டம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வரம்பற்ற அதிகாரங்கள் வழங்கப்படுவதாகவும் ஜனாதிபதி பிறப்பிக்கும் உத்தரவு அவர் அதை ரத்து செய்யும் வரை காலவரையறையின்றி செல்லுபடி இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவித்து அவற்றில் நுழைவதற்கும் தகவல் சேகரிப்பதற்கும் தடைகள் விதிக்கும் அதிகாரமும் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் நீதிமன்ற காவலில் உள்ள நபரை வெளியேற்றி போலீஸ் காவலுக்கு ஒப்படைத்து தொடர்ந்து காவலில் வைக்கும் அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது ஊடக சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாகும் என GL பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கல்ல, மாறாக அரசை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் மக்கள் நீண்டகாலமாக அனுபவித்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படலாம் என்றும், குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் ஆயுதப்படைகள், போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு விரிவான அதிகாரங்கள் வழங்கப்படும் நிலையில் மக்கள் அச்சமின்றி வாழும் உரிமையே பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகளை நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தியா குமாரி லீனகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 3545 பரீட்சை நிலையங்களில் பரீட்சையில் இடம்பெற உள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மற்றும் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகள் குன்றிய பகுதியில் உள்ள மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி காரணமாக தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட கட்டாய ஆவணங்களை இழந்த மாணவர்களுக்கு விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இழந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு அளவிலான 2 புகைப்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும். பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரிடமும் தனியார் விண்ணப்பதாரிகள் கிராம சேவரிடமும் அந்த புகைப்படங்களில் கையொப்பம் பெற்று சான்றுபடுத்த வேண்டும். சாதாரண பரீட்சை நிறைவடைந்து 3 மாதங்களுக்குள் அதன் பெறுபேறுகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதன்போது அறிவித்தார். இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது செலவை குறைப்பதோடு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வழங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் தங்களது டிஜிட்டல் அடையாள அட்டையை இ-லொக்கர் என்ற செயலி மூலம் அணுகலாம். இது QR குறியீடு மற்றும் முக அங்கீகார வசதிகளை கொண்டிருக்கும். டிஜிட்டல் முறையில் பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு அச்சிடப்பட்ட அட்டைகளும் வழங்கப்படும். புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வந்த பிறகும் தற்போதுள்ள பழைய தேசிய அடையாள அட்டைகள் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். மக்கள் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. இதற்கான மென்பொருள் தளம் தயாரானது. மாகாண சபைகள் மற்றும் பிரதேசங்கள் மூலம் தரவு சேகரிப்பு பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லாமி எதிர்வரும் 17ஆம் தேதி இலங்கைக்கு ஒரு குறுகிய கால பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது இலங்கையின் முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது மிக முக்கியமான நோக்கம் சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான உலகளாவிய சாசனத்தில் கையெழுத்திடுவதாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லாமி எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையிலேயே நாடு திரும்ப உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான
உலகளாவிய சாசனம் குழந்தைகள் அனாதை இல்லங்களில் வளர்வதை விட குடும்பச் சூழலில் வளர்வதை உறுதி செய்ய முதலீடு செய்தல் மற்றும் ஆதரவற்றோர் சுற்றுலா போன்ற தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகள் முடிவுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐநாவின் சிறுவர் உரிமைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக உலக நாடுகளை ஒன்றிணைத்தல், மேலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க முறையான கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.